நீங்கள் குறிப்பிட்டது போல இந்தியாவிற்கு தொடர்ந்து எல்பிஜி, அதாவது லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸ், எல்பிஜி எரிவாயுவை தொடர்ந்து உறுதி செய்கின்ற வகையில் இந்தியாவுக்கு எல்பிஜி விநியோகம் செய்வது தொடர்பான ஒரு முக்கிய புரிந்துணர்வு ஒப்பந்தம் இந்தியாவிற்கும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கும் இடையே கையெழுத்தாகி இருக்கிறது. சற்று முன்னதாக பிரதமர் மோடி ஐக்கிய அரபு அமீரகம் சென்றடைந்தார். விமான நிலையத்திலேயே அவரை அந்த நாட்டினுடைய அதிபர் ஷேக் முகமது பின் ஜயத் அல் நயான் நேரில் சென்று வரவேற்றார். இது ஒரு ஷார்ட் விசிட் தான். எனவே விமான நிலையத்திலேயே இரு நாடுகளின் தலைவர்களிடையே பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. இந்த பேச்சுவார்த்தையில் பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இந்தியாவிற்கும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கும் இடையே கையெழுத்தாகி இருக்கிறது. அதில் ஒன்றுதான் இந்தியாவிற்கு தொடர்ச்சியாக எல்பிஜி விநியோகத்தை உறுதி செய்வது தொடர்பான ஒரு முக்கிய ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது. அதாவது ஐக்கிய அரபு அமீரகம் ஒரு குறிப்பிட்ட அளவுகளில் இந்தியாவுக்கு தொடர்ச்சியாக எல்பிஜி விநியோகத்தை உறுதி செய்யும். இந்த ஒப்பந்தம் ஏன் இந்த சூழ்நிலையில் பெரும் முக்கியத்துவம் என்றால், மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நீடிக்கக்கூடிய போர் காரணமாக உலக அளவில் எல்பிஜி விநியோகமும் எரிவாயு விநியோகமும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவிலும் கூட வரும் காலங்களில் கட்டுப்பாடு ஏற்படலாமோ என்ற ஒரு அச்சமும் சூழலும் கூட நிலவுகிறது. எனவே இந்தியாவிற்கு தொடர்ந்து எல்பிஜி எரிவாயுவை உறுதி செய்கின்ற வகையில் இந்த முக்கியமான ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது. ஐக்கிய அரபு அமீரகத்திடமிருந்து எவ்வளவு வாங்க போகிறோம் என்பது குறித்த விவரங்கள் இன்னும் முழுமையாக வெளியாகவில்லை. அதனை வெளியுறவுத்துறையினுடைய செயலாளர் செய்தியாளர் சந்தித்து விளக்கும் போது அதை தெளிவாக கூறுவார். இது தவிர ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ், இரு நாடுகளிலும் முக்கியமான பெட்ரோலிய இருப்பு குறித்த ஒரு முக்கிய ஒப்பந்தமும் கையெழுத்தாகி இருக்கிறது. இது மட்டுமின்றி வடினார், குஜராத் மாநிலம் வடினாரில் ஒரு கப்பல் ரிப்பேர் கிளஸ்டர், அதாவது கப்பலை சீரமைக்கக்கூடிய ஒரு மையம் அமைப்பது தொடர்பான ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தமும் கையெழுத்தாகி இருக்கிறது. குஜராத் மாநிலம் வடினார் பகுதியில் ஐக்கிய அரபு அமீரகம் கப்பல் சரி செய்யக்கூடிய ஒரு முக்கியமான மையத்தை அமைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது தவிர இந்தியாவினுடைய உட்கட்டமைப்புகள்ல பல்லாயிரம் கோடி ரூபாய் முதலீடு செய்வதற்கும் ஐக்கிய அரபு அமீரகம் இந்தியா இடையே ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது. இது குறித்த முழுமையான விவரங்கள் சற்று நேரத்தில் வெளியாகும். இந்த ஒப்பந்தம் கையெழுத்தான பிறகு உடனடியாக பிரதமர் மோடி ஐக்கிய அரபு அமீரகத்திலிருந்து புறப்பட்டு நெதர்லாந்து உள்ளிட்ட நாடுகளுக்கு அவர் செல்ல இருக்கிறார்.